வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு பாஸ்தா ரெசிபி. நம்ம இந்த ஓப்போஸ் மெத்தடில் ஒரு பாஸ்தா ரெசிபி செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்தா வந்து ஒரு 5 minutes ஊற வச்சுருக்கேன். இந்த பாஸ்தா வந்து மேக்ரோனி. ஸோ முதல்ல வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பாஸ்தாவை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம இட்டாலியன் ஸ்டைலில் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம குயிக்காக நம்ம மக்களுக்கு, நம்ம வீட்டு ஆளுகளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு இந்தியன் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஆயில் போட்டாச்சு. கொஞ்சம் வந்து தாளிப்பு நான் வச்சுருக்கேன் இல்லையா, தாளிப்பு நான் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு சேர்த்துட்டு ஆனியன் இருக்கு என்கிட்ட, இதுக்கு வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆனியன், தேவையான அளவுக்கு ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி. ஸோ நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாஸ்தாவை. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அது எனக்கு தெரியும். வீட்டில் எல்லாம் நம்ம இட்டாலியன் ஸ்டைலெலாம் வந்து பேசிலு அப்புறம் பார்ஸ்லி எல்லாம் போட்டு சாஸ்லாம் விட்டுலாம் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு, கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன 1/2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1/2 teaspoon கரம் மசாலா தூள், சரிங்களா? சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்தாச்சு. சால்ட்டு கொஞ்சம் போடணும். ஓகே, தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்மகிட்ட இருக்கிற இந்த பாஸ்தாவை நம்ம இதை மேலே போட்டுடலாம். எல்லாம் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு. ஃபைனல் டச் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இந்த பாஸ்தாவை நம்ம குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறதுக்கு நம்ம மூடி போட்டாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமாக விசில் தேவைப்படாது. குறைஞ்சது ஒரு 2 விசில் இருந்தால் இந்த பாஸ்தா ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பண்ணிகிட்டு இருந்த இப்போது சவுத் இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ஃபஸ்ட்டு விசில் வந்துடுச்சு. மசாலா நல்லா வாசம் வருது. ஸோ இதுக்கு இன்னும் ஒரு விசில் வந்தாவே போதும், பாஸ்தா குக் ஆகிருக்கும் மசாலாவில். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு பாஸ்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்பட்ட டைம் பார்த்திங்கன்னா வெறும் 3 நிமிஷம் 45 செகண்ட் தான் ஆயிருக்கு. ஸோ இது ஆவி அடங்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ மேஜிக் பாட்டில் ஒரு மேஜிக்கான பாஸ்தா நம்ம பண்ணியிருக்கோம். 3 minutes 45 seconds இந்த பாஸ்தா ரெசிபியை நம்ம முடிச்சாச்சு. ஸோ அந்த குக்கர் விசில் எடுத்துடலாம். see the magic. ஸோ அது நல்லா வெந்திருக்கா. இப்போ இது கூட அந்த பாஸ்தாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு காரசாரமான ஒரு சுவையான பாஸ்தா, குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பாஸ்தா வந்து நம்ம ஒரு 3 நிமிஷத்தில் பண்ணிட்டோம். 3 நிமிஷத்தில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நான் பண்ணினது வந்து நம்ம ஹவுஸில் செய்கிற மாதிரி ஒரு சவுத் இண்டியன் டச்சில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ செஞ்சிடலாம். ஓகேங்களா? பாஸ்தா ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேஜிக் பாட் மூலமாக 3 minutesல நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். சர்வ் பண்ணிடலாம்.